வாங்க குழந்தைகளா, கடவுள் உலகத்தை எப்படி படைச்சாருன்னு ஒரு சின்ன கதையில் பார்க்கலாம். முதல்ல பூமி இப்படி இருட்டாக தான் இருந்துச்சாம். பாருங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குது. இருட்டுனா ரொம்ப பயம் இல்லை, இப்படி இருட்டாக தான் இருந்திருக்கு. அம்மா, எவ்வளோ இருட்டு. அதில் தண்ணியின் மேலே பரிசுத்த ஆவியானவர் மட்டும் அசைவாடிட்டாரா. அசைவாடுறதுன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்திருக்காரு தண்ணி மேலே. ஃபஸ்ட்டு நாள் கடவுள் ஒளியை படைச்சார். வாடா இங்கே பாருங்க, இப்போ தான் ஒளியே வந்திருக்கு. இல்லை, இப்போ தானே வெளிச்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் ஒளி தோன்றுகன்னு சொன்னோன்னா ஒளி வந்துருச்சு. செகண்ட் நாள் வானத்தையும் தண்ணீர்லேருந்து பிரிச்சிருக்காரு. வானத்துக்கு வானம்னும் நீருக்கு தண்ணீர்னும் பேரிட்டுருக்காராம். மூணாவது நாள் கடலையும் நிலத்தையும் படைச்சிருக்காரு. அதில் மரங்கள், செடிகள், அழகான பூக்கள், விதை தரும் மரங்கள் எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு. நாலாவது நாள் சூரியன் சந்திரனை படைச்சிருக்காரு. நம்மளுக்கு ராத்திரி பகல் தெரியணும்ல, அதுக்காகவே சூரியன் சந்திரனை படைச்சிருக்காரு. அஞ்சாவது நாள் என்ன பண்ணாரு, கடல் மீன்கள், வானத்து பறவைகள் அத்தனையுமே படைச்சிருக்காரு. சின்ன மீன்கள், பெரிய திமிங்கலங்கள், உங்களுக்கு பிடிச்ச மீன் எல்லாம் படைச்சிருக்காரு. ஆறாவது நாள் விலங்கையும் மனுஷனையும் படைச்சாராம். இவ்வளோ விலங்கோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே படைச்சிருக்காரு. மனுஷனையும் படைத்தார். ஏழாவது நாள் ஓய்வெடுத்து அதையே ரசித்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா இருந்துச்சா? அடுத்த பகுதி கதையை நாளைக்கு சொல்கிறேன்.